யாரும் பீச்சாதீங்க, பேச மாட்டாங்க. நான் யார் தெரியுமா? தெரியலையே. எல்லாரும் இதையும் நான் தான் பிடிப்பேன். எல்லாரும் இதையும் தான் எதை? இதையா? எதை பிடிப்பீங்க? உயிரை பிடிக்கிறவன் யாரு? தென்திசைக்கு அதிபதியான யமதர்மன் ராஜன். ஒரு பிள்ளை பயப்படல, பூரா நாட்டு பொறுத்து பிள்ளைல எப்படி பயப்பட? அது ஒரு சின்ன ஒரு இது. நம்ம மருத்துவபாண்டியருடைய ஆட்சியில தன்னரசு நாடுதான். எவனுக்குமே வரி கட்டாம வாழ்ந்த பகுதி நம்ம பகுதி, வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த பகுதி. யாருக்குமே வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல ஒரே களத்துல வச்சு 5000 பேரை பிரிட்டிஷ்காரன் எடுத்துட்டு கொண்டிருக்கான். நம்ம இந்த பகுதி தான். அப்பேற்பட்ட பகுதியில பிறந்தது எதுக்கா பயப்படி? யமதர்மனுக்கு பாடா சுட போடான்னு தெரியுது, கொல்ல போடான்னு தெரியுது. இப்பவாவது கொடுப்பீங்களா, வரி கட்டுவீங்களா அப்படின்னு துப்பாக்கி நெஞ்சல் கேட்கிறான். கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பரம்பரையில வந்தவங்க. ஆமா, யமதர்மன் என்று சொன்னே. ஆமா, யமதர்மனுக்கு இங்க என்ன வேலை? புடுங்குற வேலையா? எல்லாரும் அந்த விஸ்வாமூத்திரர் இருக்கார் பாத்தீங்களா? விஸ்வாமுத்திரர் என்னை வர சொன்னார். வீரமாக வந்து ஹரிச்சந்திரனை விலைக்கு வாங்கி எப்படியாவது ஒரு பொய்சல் வைக்க சொன்னாரு. அவனை விலைக்கு வாங்கி வீட்டு வேலைக்கு வச்சிருந்தேன். ஒன்னும் சரிப்படல. இல்லையா? வேலையெல்லாம் நல்லா தான் பாக்குறேன். நம்ம
சொல்றீங்க? அந்த வேலையை பார்த்து என்ன பண்றது? என்னை 56 தேசத்தை ஆண்டவன் சொல்றேன். ஒரு கண்டுபிடி அதுக்கு தெரியல, கல்லுக்களை சுமக்க தெரியல. இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாம் அவனா பழகிக்கிறணும். டேய், உனக்கு வீட்டு வேலைக்கு சரிப்படாது. எனக்கு சொந்தமான மயானம் ஒண்ணு இருக்கு, அங்க போய் பிரேதங்கள்லாம் வரும். வருகின்ற பிரேதம் ஒன்று இருக்கு. கால்பணம் முளத்தண்டு வாய்க்கரிசி 3 தீர்வை வாங்கி கால்பணத்தை முளத்தண்டி வேறு சொல்ற கொடுத்து அனுப்பிச்சிரு. வாய்க்கரிசியை உனக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். என்னுடைய அருமை, பெருமை, தரம், தகுதி, தகுதி, தகுதி ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு இவன் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் செல்ல பிள்ளைங்க. அப்படி கொடுக்க மாமூல், நீங்க அமைக்க கொடுக்க மாமூல். சொந்தக்காரங்க சின்ன பையன் சின்ன பையன் 2 ஒட்டாத்திக்கு சொந்தக்காரே. குட்ட பையன் உள்ள பையன் இல்லைன்னா 2 ஒட்டாத்திக்கு சொந்தக்காரனுங்க. காலையில கல்ல கொடித்து கருப்பகல்ல கஞ்சாயிட்டு நான் தண்ணி வெண்ணியெல்லாம் நல்லா சாப்பிட்டேன் ஒரு காலத்துல. ஆமா, இப்ப விட்டுட்டேன். என்ன கர்மத்தை போய் வாயில வச்சு அப்பெல்லாம் நம்ம குடிக்கையில எப்படி இருந்துச்சு சரக்கு. காலையில குடிச்சோம்னா ராத்திரி வரைக்கும் மண்டைய தட்டோம்னா டங்கி டங்கி வெங்கல சட்டி மாதிரி சத்தங்க டங்கி டங்கிட்டு. இப்ப இருக்கிற சரக்கு தான் குடிச்சு பாக்குறோம். ஒரு வேர்வை இல்லைன்னா ஒரு முத்தரம். முன்னாடி எப்படி எப்படி ஆமா போதை இல்லாத, ஆமா போதை இல்லாத கடலையை குடிச்சு என்ன பண்றது அப்படின்னு விட்டுட்டேன். அதனால அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா, அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா.
உங்களுக்கு என்ன போட்டி வந்து இல்ல உங்களுக்கு மட்டும்தான் 2. அப்புறம் வெற்றிவேலுக்கு 2, இவனுக்கு 2, எனக்கு 2, எங்க அண்ணனுக்கு மட்டும் 3. எங்க பாப்போம் 3 அது 3 இருந்தாதான் எங்களுக்கு வயசுக்கு மூத்தவர்ல, அதனால 3 எங்க 3 பேருக்கு மூத்தவர் அவரு. அத 3 இருந்தாதான் ஆம்பளை 3 பொண்டாட்டி. அப்படியா? நீ மட்டும் நானும் 2 வச்சு ஓட்டுறியா? எனக்கு 3 தான் இருக்கு. எந்தெந்த ஊருன்னு சொல்லவா? டியூட்டி போடு சொல்லவா? வீட்டுல அப்படியே பார்த்து வீட்டுல வந்து கொஞ்சம் வாங்கி சொல்லுங்க bro, பேர் சொல்லுங்க. என் பொண்டாட்டி பேரு பேரவே உங்க பொண்டாட்டி பேரை சொல்லுங்க. மூத்தவ வேறு ஷியாமலா, சின்னவ வேறு கோமலா. சுருக்கி சொல்லு. கோமலம்மா. ஆமா, அப்படின்னு அந்த மின்னுக்கு வச்சிருந்த பேர் தான். சரி, இப்ப லேட்டஸ்டா மாத்திக்கிட்டேன். சொல்லுங்க. லேட்டஸ்ட். ஆமா, மின்னுக்கெல்லாம் வர இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஐயா பேரு அப்பா பேரு வச்சோம், வெள்ளச்சாமி, முனியசாமி, சின்னசாமி அப்படின்னா பேர் வச்சோம்ல. இப்ப வந்து இப்ப அப்படி பேர் வைக்கிறோமா? அந்த காந்து இந்த காந்தும் அச்சித்தி குச்சித்தி அப்படின்லாம் பேரை மாத்திட்டாங்கல்ல. அதனால நானும் வந்து பொண்டாட்டி பேரை மாத்திவிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க bro. மூத்தவ பேரு வனிதா, மனிதா. சின்னவ பேரு சுனிதா. அந்த பிள்ளைட்ட இருக்காதுல. சுனிதா தேவி. அந்த பிள்ளை வந்து கேட்டுறான். ஐயோ, அப்ப என் பேரெல்லாம் மாத்திட்டேன். வீரவாக என் பேரு சுனில்குமார். ஐயோ, அந்த நேரத்தை அச்சுமட்டம் போடி அச்சுமட்டம் போடி மாமனை பாத்தீங்களா யாராவது? ஆமா மாமா. திருவம்பி பாரு முத்தமாடி மாமா. இங்கிட்ட திருவம்பி சொன்னோடனே முத்துப்பாண்டி மாமா. நீ சும்மாவே என்ன பண்றா? வேற உங்களுக்கு மட்டும் 2 பொண்டாட்டி, அந்த பிள்ளைக்கு 2 புருஷன், முத்துப்பாண்டி 1 புருஷன். ஆமா, நீங்க ஒண்ணு அவரை விட்டு. அப்படியா? ஆமால. அப்ப நீங்க சர்வீஸ் பண்ணி விட்டுருங்க. ஒண்ணுதான் வேணும். அவர் நேத்தே நீ சர்வீஸ் பண்ணிட்டாரு. அப்ப நான் தான் நீ தான் ரெண்டாவது. அதானே, ஒரு பூட்டுக்கு 2 சாவி இருக்கு, 3 சாவி இருக்குல்ல விட. அதுதான் நல்ல சாவி. நீங்க நினைக்கிறீங்க அது நல்ல சாவி. நல்ல சாவிக்கு வேலை இல்லாம போச்சு. பொண்டாட்டி மூணாவது. ஏங்க ஏன் பொண்டாட்டி உங்க பொண்டாட்டினா நீங்க முன்பாட்டு நான் பின்பாட்டு சொல்லுவோமா? ஓ பொண்டாட்டி எப்படி எப்படி? ஓ பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி நீங்க சொன்னீங்க.
நீங்களும் சொல்லிட்டீங்க ஏன் பொண்டாட்டி, அப்ப நான் அப்பதான் சொல்லுவேன். ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி பொண்டாட்டி மானே எந்த பொண்டாட்டி மானே எந்த பெரியமுள்ள பொண்டாட்டியே அந்த புள்ள அப்படியே சொல்லிய கொடுத்து மாறு மாறி நிக்கிறேன். எங்கே அவர் கல்யாணம் சவாரி அது கோயம்புத்தூர் ஒரு கொண்டு வெத்தலமாய் மகனே, மனமாற மடிய வைத்து அழக்கூட இந்த பாவிக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. நான் உத்தமி பக்தி என்பது உண்மையானால், என் பக்தாவும் ராணினேயானால், என் மகனை தீமூட்டுவதற்குள்ளாக என் நாயகன் எங்கிருந்தாலும் தெரிவிப்பாயாக. கொள்ளி உன் மீது வைத்தேன் மகனே, கொள்ளி உன் மீது வைத்தேன் மகனே, கொத்தவன் மகிழ்ந்து நகவர்கள் வைத்து, கொத்தவன் மகிழ்ந்து நகவர்கள் வைத்து வெகமகன் போல் அட்டுடைய பாவி கொள்ளி உன் மீது வைத்தேன் கட்டை தெரியுதையோ ஐயோ மகன். நான் இந்த மண்டலத்தில் காவல் புரிவது ஒருவேளை தெரியாமல் இருந்தாலும் இருக்கலாம். எதற்கும் கேட்டு பார்ப்போம். அம்மா, யாராக நமக்கு தெரிகாரி யாரடி கருவிதான் தன் கவனி
கபடியோ தற்சமயம் எனக்கு யாருமே இல்லாத காரணத்தால் நானே என் மகனை அடக்கம் செய்ய வேண்டும். தயவு செய்து எங்கிருந்து எங்கே வந்தாய் எங்கிருந்து எங்கே வந்தாய் என்று காண கல்வி தண்டிக்க வேண்டியதான் யாரடி கொண்டோவே சொன்னடி யாரடி ஊரே சொன்னடி காவலரே, இப்படியெல்லாம் காவல் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் வந்திருக்கவே மாட்டேன். அனாதை ஆதரவற்றவள், தெரியாமல் வந்துவிட்டேன். தயவு செய்து என் மகனை தகனம் செய்ய அனுமதி கொடுங்களா? சாமர்த்தியமாக கூறுகின்றார். காழ்ப்பணம் உலர்ந்து வாய்க்கரசி கொடுப்பதற்கு எந்த விதமான இல்லையா? இல்லை. எவ்வளவு சாமர்த்தியம்! எப்படியும் கொடுக்க வேண்டியது கொடுக்காமல் தகனம் சிறுவிடாரம் என்ற சின்னமா நாட்டிற்கு மகனே 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 மகனை கட்டி ஜகதாயிரத்தி பகவானை குறை கொடுப்பதற்கு கொடுத்த எந்த விதமான கதியும் இல்லை. இல்லை. என்று சுற்றம் சூழம் யாரும் இருக்கிறார்களா? அனாதை ஐயா. பதி இருக்கிறாரா இல்லையா? இறைவா, பதி இருக்கிறார். தற்சமயம் இல்லையா ஐயா? பதி இருந்தும் எனக்கு கதி இல்லாமல் போய்விட்டது. கணவன் இருக்கின்றார், ஆனால் எங்கு இருக்கிறார்? கணவன் எங்கிருந்தார்? கணவன் எங்கிருந்தாலும் கணவன் கட்டிய வாங்கலும் கடத்தல் இருக்க வேண்டும் அல்லவா? பார்க்கின்றேன். இறைவா, பெண் என்றால் எடுத்து பார்க்காத எனக்கா இப்பேற்பட்ட ஒரு நிலைமை? இந்த பெண்ணின் கழுத்தில் வாங்கலும் இருக்கிறதா என்று உற்று பார்க்க எத்தனை பையும் போய்விட்டார். இப்பூமண்டலத்தை விலைக்கு வாங்கினாலும் ஜொலிக்கிற வாங்கலை தெரிந்து கொண்டு தெரியலை சுற்றம் விளைப்பதற்கிறார். சரிகாரி செடிக்கிது பார்த்து நான் கண்டித்து இல்லை இல்லை. கோடி
சூரியன் ஒன்றாக இருந்து ஒருங்கிணைப்பது போல் 12 ஒளிரக்கூடிய தங்கத்தால் அணிந்து கொண்டு கெதியில்லை சுற்றவழி பதிலுக்களை இறைவா 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 33 கோடி தேவர்களுக்கு தெரியாத தாலி 48,000 ரிஷிமார்களுக்கு தெரியாத தாலி அன்றாட மயான காக்கும் நீச்சல் கட்டுவிட்டார். கட்டிய கணவனெல்லாம் யாருக்குமே தெரியாத தாலி ஒரு ஈமக்காவல் கட்டுவிட்டானே. நான் பிறக்கும் போது என்னோடு பிறந்த தாலி என் தத்தாவை இல்லை எவருக்குமே தெரியாத தாலி அன்றாட பிணங்களை வேக வைக்கும் மயான காவலன் கண்டுவிட்டானே. அப்படியானால் ஒருவேளை நான் வாழ்க்கையில நீரில் வந்தேனா நெறிய வந்தேனா சத்தியம் வந்தேனா இறைவா இது என்னடா சோதனை? இந்த பெண்ணின் கழுத்தில் கிடந்த மாங்கலத்தை கண்டவுடன் எதிர்ப்பில் விழுந்த புழுவாய் துடிக்கின்றாரே. இதன் வரம்பு போட்டு புரியவில்லையே. கேட்டு பார்க்கிறார். இந்த பெண் யார்? இறந்து கிடக்கிற உடம்பு யார் என்று விவரமாக கேட்டால் கூறுவார்களா? அம்மா மங்கையே மங்கையே மற்றவர்கள் நிற்கிறோ அப்படி யாருக்கு தெரியாமல் தாங்கள் கழுத்தில் மாங்கனத்தை போட்டி அந்த உத்தம புத்தன் யார்? தாங்கள் யார்? இந்த மகனத்தில் இருந்து நடக்கிற குழந்தை யார் என்று சற்றே விவரமாக விளக்கமாக என் வரலாற்றை கேட்ட பிறகாவது என் மகனை தகனம் செய்ய அனுமதி கொடுப்பீர்களா ஐயா? இறைவா, இது என்ன சோதனை? இருந்து என்னுடைய வரலாற்றை ஒரு மயான காவலனை வைத்தா கேட்க சொல்கிறாய். ஒரு தெய்வத்தை வைத்து கேட்க சொல்லக்கூடாதா? எனக்கும் வேறு வழி தெரியலையே. எப்படியும் என் மகனை நான் இவரிடம் தகனம் செய்ய வேண்டும். பொழுது விடுவதற்குள் வேதியர் வீடு போய் சேர வேண்டும். இல்லை என்றால் 1000 பொய் சொன்ன குற்றத்திற்காகவா என்று வேதியர் வேறு என்னை அனுப்பி வைத்தார். காவலரே, நான் பிறந்தது கண்ணோசியா. என் பெயர் சந்திரமதி, மகன் பெயர் லோகிராஜன். 56 தேசத்தை ஆளக்கூடிய மணியே கற்கண்டே தெரிவிக்காத தேர்ந்துமையே அல்ல அல்ல குறையாளத்துக்கு பத்திரமே எங்களுக்கு எட்டும் நன்னீரடா விரைப்பாக நினைத்தீரடா. எனக்கு பின்பாக நீ அவன் அரசாட்சி புரிவாக நினைத்தீரடா. உடைத்து நான் எப்படி
சுவாமி ஆண்டாண்டு தோறும் அழுது இரண்டாலும் ஆண்டார் வருவது இந்த மாநிலத்தில் என்று சொல்வார்கள். எப்படியாவது மகளை விடுவதற்குள்ளாக தகனம் செய்ய வேண்டும். அறிவு கொண்ட அளவ வேதிகள் அவர்களுக்கு சென்று ஏதேனும் பொன்பொருள் வாங்கி வந்தாயானால் போனால் என்னை விடவும் மாட்டார்கள், கொடுக்கவும் மாட்டாரே சுவாமி. நாடான பிறந்த மகன் கடமை என்ன செய்வது? உன் எஜமான் கொடுத்தால் வாங்கிவா. காசியப்பன வீதியிலாவது சென்று மகனை தகனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்துக் கொள்கிறேன். சீக்கிரமாக வர வேண்டும். உங்கள் கட்டளை ஆண்டவன் சோதனை பருவரை பாலகனை நாயரை எடுத்து விடாமல் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். கடமைக்காக, சத்தியத்திற்காக, லட்சியத்திற்காக போடுங்கள். ஐயா பெரியோர்களே, அம்மா தாய்மார்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, என் மகன் இறந்து விட்டார். பள்ளி வைக்க பிச்சை போடுங்கள் ஐயா, பிச்சை போடுங்கள் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம், தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா. இன்று நீங்கள் தரும் பிச்சையிலே வளரேனம்மா. மகன் இறந்து விட்டார். மயானத்துல கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி வேணும்னு மயான காவலர் கேட்டாங்க. அதனால நான் தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன். பொழுது விடிஞ்சிடும். பொழுது விடிஞ்சிடும். அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படுற பொம்பளை சத்தியமா நான் கிடையாது. ஆமா, யார் இந்த மயான காவலன்? அழைத்ததன் காரணம் என்ன? காசி வேந்த மையம் கனக வச்சு கருத்து நிறுத்து கொண்டு இங்க வந்து நல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அதற்காக இப்ப கொலை செய்த காரணத்தினால் ஒரே வெட்டு 2 துண்டாக போக வேண்டும். வெட்ட வேண்டுமா? ஆமா. கண்ணாலை கண்டது போய் காதாலை கேட்பது போய் தீரம் விசாரிப்பதை ஈடு வைத்தார்கள். இந்த பெண் கொலை செய்து தாங்கள் பார்த்தீரா? நான் பார்ப்பதற்கு அடையாளம் இருந்தாலும் உன்னுடைய எஜமானுடைய வஜ்ராயத்தை கொடுத்திருக்கிற அதை படித்து பார்த்து நீ வேலையை நிவர்த்தி பண்ணும். எஜமானி திரைத்தலையா? ஆமா. கொடுங்கள் அந்த வாளை. குடிங்கள். பிடிங்கள் இந்த கோலை. கொடுங்கள். ஏதோ பிடிக்கப்பட்டிருக்கிறதே. காஜிராஜன் மகன் கனகவேந்தனை கழுத்தை நெறித்துக் கொண்டதற்காக கொலை செய்ய வேண்டும் வீரமன்கள். எஜமான் உத்தரவா? அம்மா, நீ கொலை செய்தா? தாங்கள் நம்புகின்றீர்களா? இல்லையம்மா, நீ இந்த கொலை செய்திருக்க மாட்டாங்க என்று எனக்கு நன்றாக தெரியுமம்மா. நான் பிச்சை எடுத்துக் கொண்டு வருகின்ற வழியில் காசிராஜன் மகன் கனகவேந்தனை யாரோ கொலை செய்து வீதியிலே போட்டு விட்டார்கள்.
நம் மகனைத்தான் நாயினர் எடுத்துக்கொண்டு வந்து வீதியில போட்டு விட்டதோ அடையாளம் தெரியாமல் இருட்டினில் வழி மீது வைத்து அழுது கொண்டிருந்தேன். அந்த வழியாக அரண்மனை காவலர்கள் வந்தார்கள். நான் தான் கொலைகாரி என்று சொல்லும் அளவுக்கு அங்கு சூழ்நிலைகள் சரியாக இருக்கிறது. இந்த உலகமே சொன்னால் உங்கள் மனைவி குற்றவாளியா, நான் கொலைகாரியா? அம்மா சுவாமி, இந்த கொலை செய்திருக்க மாட்டாங்க என்று எனக்கு நன்றாக தெரியும். என்னம்மா செய்வது? எங்கடத்தால் உயிரை விட வேண்டும் என்று அந்த இறைவன் முன் தலையில் எழுதியிருக்கின்றார். கடவாடு நினைவாடு உடலாடு உயிரால் ஒழிக்காமல் செய்ய மாட்டேன் என்று வைத்து எங்கடங்கடா உயிர்விடப் போகின்றார். மாத்தாயா தீட்டிய வாள்கள் நினைவெடுத்த தோல்விடுகை வேட்டைக்கு சென்ற வாள்கள் என்று கீழத்திற்கு அனுப்பினார். அதேவாள் இப்படி உலகத்துக்கு திரும்பிவிடும். பார்த்தாயா என்னமா செய்வது? தாங்கள் கொண்ட சத்தியம் நிலைக்கப்பட வேண்டுமையானால் கடமை என்னை வாவா என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றது. இறைவன் உன்னை வாவா என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். கடமையே பெருதென்று நினைப்போன் அல்லவாயால் கடமையை நிறைவேற்றப் போகின்றேன். நீ அமருவான் என் நினைவாளத்தை நிறைவேற்றப் போகின்றேன். பதித்தொழில் நிறைவேற்ற கைவரமோ பதக்கத்தை பக்கமோ கைவருமோ ஆடி விடுவதற்கு காரணம் என்ன? என்ன நினைத்தா? இந்த பூலோகத்துல நானும் ஒரு பெண் தானே, எனக்கு பிறவியே வேண்டாம். அப்படியே மறந்தும் தவறி இந்த பூலோகத்தில் நான் பெண்ணாக பிறந்து விட்டால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி தங்களுக்கே நான் மனைவியாக இருக்க வேண்டும். இதைத்தான் எண்ணினேன் பிரபு. இத்தனை இன்னல்களுக்கு பிறகு இனிமேல் இந்த பூலோகத்திலே பிறப்போட்டு வேண்டுமா? இன்ப வேதனையாக அனுபவித்தேன். அந்த இறைவனத்திற்கு இருப்பதெல்லாம் வரவா வர வேண்டும் வருவாரே. அப்படி பிறந்தாலும் உந்தன் திருவடியை மறவாத வர வேண்டும் அடைத்துக் கொண்டு வருவார். இந்த உலகத்தில் எத்தனை தெய்வம் இருந்தாலும் எனக்கு தெய்வம் தாங்கள் தான் சுவாமி. கடமையை நிறைவேற்றுங்கள். வருவார். தெரியுமா? தாங்கள் இதை எத்தனை முறை சோதித்தாலும் தெரிந்தார். அத்தனை முறையும் சத்திய சோதனையாக ஏற்றுக்கொண்டேன். இறைவா, என்னை படைத்த இந்த உலகத்தை படைத்த முதல் கடவுள் என்பதையாடா தன்னாரவிட்டு வெள்ளாரவிட்டு காவலன் ஹரிச்சந்திரன் என்பது உண்மையானால் சக்தியாக வாழ்ந்தவன் சந்திரன் மதி என்பது உண்மையானால் சக்தி விளைக்கட்டும் மறையட்டும். இறைவா, இறைவா, நன்றாக என்னை பார். யார் நீங்கள்? நான் தான் ஈஸ்வரன். இதோ 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் ஒரு கண்ணிற்கு காட்சியளிக்கின்றோம். நாங்கள் நடத்திய சோதனையில் வெற்றி பெற்று விட்டாய். மகாதேவா, நீயே உத்தமன், நீயே சத்திய வேந்தன். இதோ 2 இடக்கும் காசிராசன் மைந்தன் கனகவேந்தனையும்
உனது மைந்தன் தேவதாசனை வீடு வரச் செய்கின்றோம். உனது நாட்டிற்கு சென்று சந்தோஷமாக ஆட்சி புரிவாயாக. ஒருவருக்கு தாய் வார்த்தை கொடுத்த நாட்டை மீண்டும் அரசாட்சி பெறுவதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை தெரியுமா ஹரிச்சந்திரா? அப்படியானால் எங்கள் விருப்பப்படி 56 தேசத்து மன்னர்களில் யாருக்கு முடிசூட்டி வைத்தாலும் உமக்கு சம்மதம் தானே? எங்களுக்கெல்லாம் சம்மதம் தான். ஹரிச்சந்திரா, 56 தேசத்து மன்னர்களில் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நீயே உத்தமனாக இருக்கின்றாய், நீயே சத்தியவேந்தனாக இருக்கின்றாய், அதற்கு நீயே பொருத்தமானவன். எங்கள் விருப்பப்படி உமக்கே சூட்டி வைக்கின்றோம். வைத்த கருப்பொருளே பெருமக்களுக்கும் சுற்று வட்டாரத்தில் நாடகம் காண வந்த நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் அருமையான முறையில் ஒளி அமைத்து கொடுத்த அன்பு சகோதரர் முனீஸ்வரன் சோம்பதி சுரிநாதர் அவர்களுக்கும் ஆசிரியர் தலைவர்களுக்கும் இங்கு சிறப்பான முறையில் வீடியோ துறை செய்த அன்பு சகோதரர் மாயவகுல மாதவன் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் இங்கு மேடை கிராமத்து மேடை மரியாதைக்குரிய கிராமத்து மேடை யூடியூப் சேனல் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தில் காவல் புரிந்த காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் நீங்க எல்லோரும் எல்லா விதமான செல்வம் பெற்று புகழ், கல்வி, ஆற்றல், நன்மக்கள், பொன், ஆயுள், நுகர்ச்சி, நோயின் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான செல்வங்கள் பெற்று பட்டி பெருகி பால்பான பொங்கி சீரோடு சிறப்போடும் இருக்க எல்லா வல்ல ஆதினமலை ஐயனாரை வேண்டி நாடகத்தை தொடர்ந்து நிறைவு செய்து கொள்கிறோம். அண்ணன் மலைசாமி அவர்களுடைய சார்பாக நன்றி தெரிவித்து நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், இந்த ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கவே ஒரு அருள வாழ வேணும், பட்டி பெருக வேணும், பால்பான பொங்க வேணும், மூக்கு பெருக வேணும், ஞான தங்கவே ஒரு அருள வாழ வேணும், இந்த உலகில் ஸ்ரீராம ரூப உலகில் இங்கே சுதமங்கலம் ராஜீவ நயன தியாக ராஜாவி ராஜமுடன் ராஜராஜாவி ராஜமுடனே ஸ்ரீராமன் ரூப உலகில் இங்கே சுதமங்கலம் சுதமங்கலம் சபத்திரி சங்கரவா சுவாமிநாம வாழ்க வாழ்க.